வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ சிறு சேமிப்பு பார்ட் 4 தான். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மணி சேவிங் சேலஞ்சுன்னு ஒவ்வொரு மாதமும் நான் சொல்கிறேன் இல்லையா. நிறைய பேர் சப்ஸ்கிரைபருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. இந்த மணி சேவிங் சேலஞ்ச் ஒரு சிறு சேமிப்பாக நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், அந்த ஐடியா எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும், இந்த மாதத்துலேருந்து இந்த மணி சேவிங் சேலஞ்சுக்குன்னு புது உண்டியல் வாங்கியிருக்கேன். சில புது மணி சேவிங் டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். இந்த உண்டியலில் எப்படி மாதம் நான் பணம் போட போகிறேன், எந்த செலவுலேருந்து எவ்வளவு போட போகிறேன் அப்படிங்கிற கம்ப்ளீட்டு பிளானை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்களும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை நீங்கள் என்ன மாதிரி இந்த திட்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, பழைய சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் புதுசாக இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி தோணுதுங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த திட்டத்தோட ஒன்லைன் டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு மாதத்தில் சம்பளம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம சேமிக்கிறத விட செலவு செய்கிறது தான் அதிகம். அப்போ ஒரு மாதத்தில் ஒரு 100 செலவு 200 செலவாவது பண்ணிடுறோம். சேமிக்கிறது ஒரு தடவை 2 தடவை தான் சேமிக்கிறோம். அப்போ செலவு செய்கிறது அதிகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் ஒரு சிறு தொகையை சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் உருவாக்குனது தான் இந்த சேமிப்பு திட்டம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி சேமிக்கிறேன் அப்படிங்கிறோட என்னோடய கம்ப்ளீட் பிளானை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிராசரிக்கு நான் 3500 நான் எடுத்து வைக்கிறேன். எங்கள் வீட்டில் பொறுத்த மட்டும் கிராசரிக்கு நான் 3500 எடுத்து வச்சேன்னா அந்த மந்தோட பிகினிங்கில் ஒன்ஸ் வாங்குறது தான். அதுக்கப்புறம் அடுத்த மாதத்துக்கு தான் வாங்குவேன். இடையில கிராசரிக்குன்னு செலவு பண்ண மாட்டேன். அப்போ இந்த 3500 நான் எடுத்து வச்சுட்டு லிஸ்ட்டு போட்டு நான் கடைக்கு போகிறதுக்கு 3500 நான் எடுத்துகிட்டு கடைக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த சேவிங்ஸ் பாக்ஸில் 100 போட்டுட்டு தான் மிச்சம் இருக்கக்கூடிய 3400 எடுத்துகிட்டு கடைக்கு போய் அந்த 3400 மட்டும்தான் என்னோடய செலவை முடிச்சுப்பேன் கிராசரி. ஸோ ஃபஸ்ட்டு நான் கிராசரி அப்படிங்கிற ஒரு செலவை செய்யும் பொழுது நான் எவ்வளோ சேமிக்கிறேன், 100 சேமிக்கிறேன். மிச்சம் இருக்கக்கூடிய தொகையில் தான் நான் எனக்கு தேவையான கிராசரியை வாங்குகிறேன். 3500 ஒரு 100 போகுது அப்படிங்கிறப்ப பெரிய லெவலில் எனக்கு பாதிப்பு வராது. நான் நினச்சது எல்லாமே வாங்கிடலாம். ஸோ அதனால் எனக்கு இதில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா காய்கறிக்கு நான் 1000 எடுத்து வைக்கிறேன். அதை 250 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 4 வாரம், ஒவ்வொரு வாரத்துக்கும் 250 நான் பிரித்து வைக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நான் காய்கறி வாங்கும் பொழுது அதே மாதிரி தான் வெள்ளிக்கிழமை சந்தைக்கு போகிறேன்னா நெக்ஸ்ட் வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கும். ஸோ ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி வாங்கிடுவேன். அப்போ நான் 250 நான் எடுத்துகிட்டு போகும்பொழுது ஒரு 10 இந்த உண்டியலில் போட்டுட்டு மிச்சம் 240 தான் என்ன செய்வேன், நான் காய்கறி வாங்குவேன். அப்போ இந்த காய்கறி அப்படிங்கிற செலவு நான் ஒரு மாதத்தில் 4 தடவை பண்ணிடுறேன். ஒவ்வொரு தடவையும் நான் 10 அந்த உண்டியலில் சேமிச்சிட்றேன். அதையும் மீறி எனக்கு மிச்சம் இருக்குது. நான் 250 10 இங்கே சேமிச்சிட்டேன். ஆனால் எனக்கு மிச்சம் இருக்கக்கூடிய 240 200 தான் மிச்சப்பட்டிருக்குன்னா 200 தான் செலவு பண்ணியிருக்கேன். மிச்சம் ஒரு 40 இருக்குன்னா அதை கவரில் போட்டுருவேன். மாத கடைசியில் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணும்பொழுது அதை எடுப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ காய்கறிக்கு வாங்கும் பொழுது ஒரு 10 என்னால் ஒரு வாரத்துக்கு இந்த பாக்ஸில் போட்டுடுறேன். காய்கறியை பொறுத்த மட்டும் இவ்வளவு தான் என்னால் மேக்ஸிமம் போட முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா கேஸு. இப்போ கேஸோட ரேட்டு இப்போ கேஸுக்கு நான் 1000 எடுத்து வச்சிட்றேன். கேஸை பொறுத்த மட்டும் ஒரு இந்த வருஷத்துலலாம் பார்த்திங்கன்னா ஜனவரி பிப்ரவரிலாம் 900 இருந்துச்சு. சில மாதம் 950, சில மாதம் 900, இந்த மாதிரி மாறி வந்துட்டு இருந்துச்சு. அப்போ எப்படினாலும் எனக்கு 50 100 வரைக்கும் மிச்சப்பட்டுருதா. ஸோ 50 மிச்சமானா இந்த பாக்ஸில் 50 போட்டுருவேன். 100 மிச்சமானா 100 போட்டுருவேன். ஸோ அந்த கேஸ் விலையை பொறுத்து அதுவும் என்ன ஆகுது, மாதம் மாறுது. பட் கேஸுக்கு நான் பணம் செலவழிக்கும் பொழுது கண்டிப்பாக நான் ஒரு தொகையை என்ன செஞ்சிட்றேன், இந்த உண்டியலில் போட்டுடுறேன். ஸோ இதுதான் மெயின் திங். இந்த செலவு பண்ணும்பொழுது நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், பணத்தை போட்டுடணும். அடுத்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் பார்த்திங்கன்னா நான் 1200 ஒரு மாதத்துக்கு எடுத்து வைப்பேன். நான் ஆவரேஜாக 300 × 4 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணுவேன். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் எடுக்கிறோம். ஒரு வாரத்துக்கு 300. ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சிக்கனாக இருந்தாலும் அதுதான். சிக்கன் எங்களுக்கு 300 ஆகாது. ஃபிஷ்ஷுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். மட்டன் வாங்கினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். அப்படி எந்த மாதிரி நான் செலவு பண்ணாலும் ஒரு டைம் நான் நான்வெஜ் வாங்குறேன்னா 50 உண்டியலில் போட்டுட்டு தான் நான்வெஜ் வாங்கவே போவேன். அப்போ 4 வாரத்துக்கு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 200 சேர்ந்துடும். இப்போ நான் சிக்கன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு 180 இல்லை ஒரு 200 வாங்குறேன்னா கூட நான் 300 எடுத்துகிட்டு போகும்பொழுது 100 மிச்சப்படும். அதில் 50 உண்டியலில் போட்டுருவேன். மிச்சம் 50 அந்த கவருக்கு போயிடும். மட்டன் வாங்கும் பொழுது
கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா தான் ஆகும் 350 அந்த மாதிரி ஆகும் 350 400 ஆகும். அப்போவும் ஒரு 50 ரூபா நான் போட்டுருவேன். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் ஃபிஷ் வாங்கும்பொழுது கம்மியாகும். எப்படினாலும் எனக்கு பணம் மிச்சமாகும். ஆவரேஜாக நான் ஒரு வாரத்துக்கு 50 ரூபா எடுத்து போட்டுருவேன். 4 பர்ச்சேஸ், ஒரு பர்ச்சேஸ்க்கு 50 ரூபா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல். பெட்ரோல் பொறுத்த மட்டும் இதை நான் ப்ராப்பராக பண்ணிடுவேன். 1200 அதே மாதிரி தான். ஒவ்வொரு நாள் திங்கக்கிழமை காலையில் நான் என்ன பண்ணுவேன்னா 300 எடுத்துகிட்டு போவேன் பெட்ரோல் போட. ஆனால் வந்து 250 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு 50 ரூபாய் கொண்டாந்து உண்டியலில் போட்டுருவேன். இதையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுவேன். பெட்ரோல் போடும் பொழுது மட்டும் 50 ரூபா, அதே மாதிரி நான்வெஜ் வாங்கும் பொழுதும் 50 ரூபா. அதுதான் என்னுடைய மேக்ஸிமம் சேவிங்ஸாக இருக்கும். ஏன்னா நான் 300 போட வேண்டிய இடத்துல நான் 250 ரூபா போடுறேன் பெட்ரோலுக்கு அப்படின்னா, இடையில நான் எல்லா டிஸ்டன்ஸுக்கும் வண்டி எடுக்காமல் கொஞ்சம் நடந்து போவேன். ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு போயிட்டு அந்த 250 ரூபாக்குள்ளே ஒரு வாரத்துக்கான பெட்ரோல் செலவை நான் இது பண்ணிடுவேன். இப்போ இன்னொன்று பார்க்க போனால் எனக்கு இப்போ ஒரு பைக் தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப என்னால் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸை பொறுத்த மட்டும் 1000 ரூபா நான் எடுத்து வச்சுருவேன். அதுதான் எனக்கு அதிகமாக ஆகும். நிறையா டைம் நம்ம ஒரு வாரத்தில் டெய்லி ஸ்நாக்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். இன்னொரு வாரத்தில் 2 நாளைக்கு ஒருக்கா வாங்கினா 2 நாள் வைக்கிற மாதிரி. ஸோ எப்படி நான் ஸ்நாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒரு தடவை போய் நான் ஸ்நாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா 5 ரூபா. இப்போ நான் 50 ரூபா எடுத்துகிட்டு போனாலும் 5 ரூபா போட்டுட்டு மிச்சம் 45 ரூபாய்க்கு வாங்குவேன். 200 ரூபா எடுத்துகிட்டு போய் 4 நாளைக்கு நான் ஸ்நாக்ஸ் வாங்குறேன் அப்படின்னாலும் 5 ரூபா போட்டு போயிடுவேன். எத்தனை டைம் ஸ்நாக்ஸ் வாங்குறனோ அத்தனை டைமும் 5 ரூபாயாக போட்டுட்டு போவேன். அதனால ஸ்நாக்ஸ்க்கு ஏன்னா 5 ரூபா தான் என்னால் மேக்ஸிமம் போட முடியும். 10 ரூபா 20 ரூபாலாம் போட்டால் எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கவே காசு இருக்காது. 5 ரூபா அப்படிங்கிறது ஓகே, கண்டிப்பாக நம்மளால் ஒரு முடிஞ்ச ஒரு சிறு தொகை. பெரிய லெவலில் நமக்கு கஷ்டம் தெரியாது. அதுக்கப்புறம் ஈபிக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் நான் 1000 ரூபா எடுத்து வச்சுருவேன். 2 மாதத்துக்கு ஒருக்க பில் கட்டுவோம் 2000 ரூபா. இதில் என்ன பியூட்டினா, இதில் மட்டும் என்னால் ப்ராப்பராக சொல்ல முடியாது. 2000 ரூபாய்க்குள்ளே எனக்கு பில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1500 வருதுன்னா 500 ரூபாயை கொண்டாந்து இந்த உண்டியலில் போட்டுருவேன். சில சமயம் 1920 ரூபா வரும், 80 ரூபா மிச்சமாகும், கொண்டாந்து உண்டியலில் போட்டுருவேன். ஸோ எவ்வளவு மிச்சமாகுதோ ஈபி அமௌண்ட்டில் அவ்வளவும் அப்படியே கொண்டு வந்து உண்டியலில் போட்டுருவேன். ஏன்னா அது மட்டும் நான் எடுத்து வச்சுட்டு செலவு பண்ண முடியாது. எவ்வளோ பில் வருதோ அந்த அமௌண்ட்டை கட்டிட்டு மிச்சத்தை தான் என்னால் சேவ் பண்ண முடியும். ஸோ பில்லை பொறுத்த மட்டும் இப்போ நான் சில சமயம்லாம் எனக்கு 500 ரூபா தான் பில் வரும். அப்போ 1500 அப்படியே சேர்த்துடலாம் லம்பாக. அந்த மாதிரி ஈபிக்கு நான் 2000 ரூபா எடுத்து வைக்கிறேன்னா ஈபி காசை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். அப்போ நிறையா நம்மளால் என்ன செய்யலாம், சேமிக்க முடியும். இந்த சிறு சேமிப்பு பெட்டி சீக்கிரமாக நிறைஞ்சிரும். அடுத்து வந்து இது இல்லாமல் இதர செலவுகள் நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் மேற்கொண்ட செலவுகள் இல்லாமல் வேறு நிறையா செலவுகள் அதர் எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி அதர் எக்ஸ்பென்சஸ் ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸும் செய்யும் பொழுது 5 ரூபாலேருந்து 10 ரூபா வரைக்கும் போடுவேன். சில சமயம் 5 ரூபா போடுவேன், சில சமயம் 10 ரூபா போடுவேன். ஆக்சுவலாக என்ன எனக்கு ஒரு எய்ம்னா, ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து நம்ம உண்டியலில் போட்டிருக்கணும். இப்போ முடி வெட்ட போகிறோம் அப்படின்னா அப்போ ஒரு 10 ரூபா இல்லை ஒரு 5 ரூபா போட்டுட்டு முடி வெட்டிட்டு வருவேன். ஒரு ஸ்டேஷ்னரி வாங்குறோன்னா வந்து ஒரு 5 ரூபா போடுவேன். ஸோ இந்த மாதிரி 5 ரூபாயோ 10 ரூபாயோ எத்தனை அதர் எக்ஸ்பென்சஸ் செய்கிறோமோ அத்தனை தடவை 5 ரூபாயோ 10 ரூபாயோ ரேண்டமாக போடுவேன், என்கிட்ட கையில் இருக்கக்கூடிய காசை பொறுத்த மட்டும். ஸோ ஆக மொத்தம் ஒரு மாதத்துக்கு நான் 100 செலவு பண்ணேன்னா 100 தடவை நான் சேமிச்சிருப்பேன். ஸோ இதுதான் என்னுடைய கம்ப்ளீட் சேவிங்ஸ் பிளான் ஃபார் மணி சேவிங் உண்டியல் சேலஞ்ச். இதுதான் இந்த வீடியோ. உண்மையாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன மாதிரி எந்தெந்த செலவு பண்ணும்பொழுது எவ்வளவு சேமிப்பீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.